இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உளுதிராம் போலீஸ் நிலையத்தில் தாக்குதல் 7 பேர் மட்டுமே தொடர்ந்து விசாரிக்கப்படுகின்றனர். ஜொஹூர் உளுதிராம் போலீஸ் நிலையம் மீது மேற்கொள்ளப்பட்ட இரத்த களரி தாக்குதல் தொடர்பான விசாரணை தொடர்கிறது. அந்த தாக்குதல் தொடர்பில் இதுவரை 7 பேர் மட்டுமே தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவதை ஜொஹூர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம் குமார் உறுதிப்படுத்தியுள்ளார். அந்த தாக்குதல் தொடர்பில் புதிய முன்னேற்றங்கள் இருந்தால் அறிவிக்கப்படும் எனவும் குமார் சொன்னார். இதுவரை போலீஸ் தொடர்ந்து சுமூகமான முறையில் விசாரணையை மேற்கொள்ள போதுமான கால அவகாசமும் இடமும் அளிக்கப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை மணி 2:54 வாக்கில் உளுதிராம் போலீஸ் நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் 7 கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றவியல் சட்டத்தில் 302வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்களில் 5 தாக்குதலை மேற்கொண்ட ஆடவனின் குடும்ப உறுப்பினர்கள் ஆவர். இதர 2 உயர்கல்வி கூட மாணவர்கள் ஆவர். அந்த தாக்குதலை மேற்கொண்ட ஆடவனுக்கு போலீஸ் அதிகாரிகள் கொலை செய்யப்பட்ட வேளை மற்றொருவர் காயமடைந்துள்ளனர். குலிம் ஆலய இடமாற்ற விவகாரம் பேச்சுவார்த்தைக்கு இன்னமும் தயாராக இருப்பதாக கெடா மாநில அரசு அறிவிப்பு. கெடாவில் எந்த ஒரு வழிபாட்டு தளமும் நியாயமான காரணமின்றி இடிக்கப்படாது என மாநில அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. குலிம் சுங்கை செலுவாங்கில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயமும் அப்படித்தான் என மனித வளம் மற்றும் சீன இந்திய சியாமிய சமூக விவகாரங்களுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வாங்ஜியா சென் கூறியுள்ளார். ஆரம்பத்தில் செயின்ட் டார்பி நிறுவனத்திற்கு சொந்தமான நிலத்தில் சட்டவிரோதமாக அக்கோவில் கட்டப்பட்டிருப்பதால் வேறு வழியின்றி அதனை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டியுள்ளதாக அவர் சொன்னார். பொதுநலன் கருதி அந்நிலம் மாநில அரசுக்கு விற்கப்பட்டு தற்போது KHTP என்றழைக்கப்படும் குலிம் உயர் தொழில்நுட்ப பூங்காவின் 4ஆம் கட்ட நிர்மாணிப்புக்காக மேம்படுத்தப்பட்டு வருகிறது. ஆரம்பத்திலிருந்தே அந்நிலத்தில் சட்டவிரோதமாக அக்கோவில் செயல்பட்டு வந்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டே வேறொரு இடத்திற்கு அதனை மாற்றி சட்டபூர்வ அந்தஸ்தை வழங்கும் பரிந்துரை முன்வைக்கப்பட்டு கோவில் நிர்வாகத்துடன் 2 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டே அந்த சுமூகமாக தீர்வு பரிந்துரைக்கப்பட்டது. கோவில் இடமாற்றத்திற்கு வேறு நிலங்களை வழங்குவது என்றும் இடம்பெயர்வுக்கான செலவை குலிம் டெக்னாலஜி பார்க் கார்ப்பரேஷன் ஏற்றுக்கொள்வதென்றும் பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு மாவட்ட நில அலுவலகம் மூலமாகவும் மாநில அரசு ஒப்புக்கொண்டது. ஆண்டு இறுதிக்குள் இணைய பாதுகாப்பு மசோதா தாக்கல் செய்யப்படும் தியோனி சிங். இவ்வாண்டு இறுதிக்குள் இணைய பாதுகாப்பு மசோதா தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் இன்று தெரிவித்திருக்கிறார். அமைச்சரவையின் அங்கீகாரத்திற்கு சமர்ப்பிப்பதற்கு முன் அந்த மசோதாவின் பல்வேறு அம்சங்களை அமைச்சர் மறுபரிசீலித்து வருவதோடு சட்டத்துறை தலைவரின் அலுவலகம் மற்றும் இதர அமைச்சர்களின் கருத்துக்களையும் திரட்டி வருவதாகவும் அவர் கூறினார். அந்த மசோதா தொடர்பான 3வது கூட்டத்தையும் அண்மையில் நாங்கள் நடத்தியுள்ளோம் என அவர் தெரிவித்தார். மே 14ஆம் தேதி மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணைய அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சல், சட்ட மற்றும் அமைப்புகளுக்கான சீரமைப்பு அமைச்சர் அசரினா ஒத்தமான் ஆகியோரும் கலந்து கொண்டதாக தியோனி சிங் கூறினார். தற்போதைய நிலையில் அந்த மசோதாவில் 60 விழுக்காடு முழுமையடைந்து விட்டது. ஜூலை மாதத்திற்குள் அந்த மசோதாவை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கும் இலக்கை நாங்கள் கொண்டுள்ளோம். இவ்வாண்டு இறுதிக்குள் நடைபெறும் நாடாளுமன்ற கூட்டத்தின் இறுதி தொடரில் அந்த மசோதா தாக்கல் செய்யப்படுவதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என அவர் தெரிவித்தார். கூலிமில் உள்ள கோவில் இடமாற்றத்திற்கு சுமூகமான முறையில் தீர்வு காணப்பட வேண்டும். டாக்டர் ராமசாமி வேண்டுகோள். கெடா கூலிம் ஹைடெக் பூங்காவில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் அமைந்திருக்கும் இடத்தில் ஆலய உரிமை பிரச்சினைகளை கேட்டறிய மலேசிய ஐக்கிய உரிமை கட்சி நேரடியாக களம் இறங்கியதாக அதன் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி தெரிவித்துள்ளார். கூலிம் தொழிற்பூங்கா விரிவாக்கத்திற்கு நிலம் தேவைப்படுவதால் கோவிலை வேறு இடத்திற்கு மாற்றுமாறு நில அலுவலகம் படித்துள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன் செயின்ட் டாபி ஃபவுண்டேஷன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான தோட்டத்தில் அக்கோவில் கட்டப்பட்டது. அதனால் அந்த கோவில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டது அல்ல. அந்த கோவிலை இடமாற்றம் செய்ய வழங்கப்பட்டிருக்கும் நிலம் தற்போதைய இடத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில்
இதர 4 கோவில்களுக்கு அருகில் உள்ளது. எனினும் தற்போது அந்த கோவில் இருக்கும் இடத்திலிருந்து வெகு தொலைவில் இல்லாமல் இந்துக்கள் அதிகம் வசிக்கும் இடமாக இருக்க வேண்டும் என கோவில் நிர்வாகத்தினர் விரும்புகிறார்கள். அதனால் கோவிலை இடமாற்றம் செய்வதற்கு ஏற்ற இடத்தை அடையாளம் காணும் பொறுப்பை மாநில சீன பூர்வகுடி சியாமிய சமூகங்களின் பொறுப்பாளராக இருக்கும் வாங் ஏற்றுக்கொள்வது நல்லது என ராமசாமி தெரிவித்துள்ளார். நேற்று மாலை மணி 4:30 வாக்கில் கோவிலில் நடைபெற்ற கூட்டத்தில் தம்முடன் உரிமை கட்சியின் இடைக்கால செயலவை உறுப்பினர்களான டேவிட் மார்ஷல், சதீஷ் முனியாண்டி, குணசேகரன், சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டதாக ராமசாமி கூறினார். ஹெலிகாப்டர் விபத்து, ஈரானிய அதிபர், வெளியுறவு அமைச்சர் உட்பட அனைத்து பயணிகளும் பலி. ஈரானின் வடமேற்கு மலைப்பகுதியில் ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளானதில் அந்நாட்டு அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்தார். அந்த ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கிய பகுதியில் இருந்து இதுவரை யாரும் உயிருடன் மீட்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தொடர்பு துண்டிக்கப்பட்டு காணாமல் போன அந்த ஹெலிகாப்டர் பின்னர் முழுவதுமாக எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஈரானிய அதிகாரி ஒருவர் மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. காணாமல் போன ஹெலிகாப்டர் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்ட போதிலும் அதில் பயணித்த ரைசி, வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹின் உட்பட அனைத்து பயணிகளும் பலியாகிவிட்டதாக தேடி மீட்கும் குழுவின் தொடக்கக்கட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அந்த செய்தி கூறுகிறது. அதனால் மூப்ப நாய்களுடன் 73 தேடி மீட்கும் குழுக்களை சேர்ந்தவர்கள் சம்பவ இடத்தை முற்றுகையிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் அடைமழை மற்றும் மூடு பணியால் தேடும் மீட்கும் பணிகள் சுணக்கமடையலாம் என அஞ்சப்படுகிறது. கெந்திங் மலையில் உள்ள எண்ணெய் நிலையத்தில் துரித மீயை சமைத்த சம்பவம், 15 பேர் கைது. பஹாங் கெந்திங் மலையில் உள்ள எண்ணெய் நிலையம் ஒன்றில் அண்மையில் துரித மீயை சமைக்கும் நடவடிக்கையில் சம்பந்தப்பட்டவர்கள் என நம்பப்படும் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் 10 பேர் ஆண்கள், எஞ்சிய 5 பெண்கள் என பஹாங் போலீஸ் தலைவர் டாக்டர் யாஹ்யா ஒத்தமான் தெரிவித்தார். பெந்தோங் மாவட்ட போலீஸ் நிலையத்திற்கு வந்திருந்த போது கைது செய்யப்பட்ட அவர்கள் அனைவரும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் போலீஸ் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்கப்பட்டதையும் யாஹ்யா உறுதிப்படுத்தினர். அச்சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கை தயார் செய்யப்பட்டு வரும் வேளை அது தொடர்பாக இதுவரை 4 சாட்சியாளர்களை வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணை அறிக்கை நிறைவு பெற்றவுடன் அது மேல் நடவடிக்கைக்காக துணை அரசாங்க தரப்பு வழக்கறிஞர்களிடம் ஒப்படைக்கப்படும் என யாஹ்யா சொன்னார். முன்னதாக கெந்திங் மலையில் உள்ள எண்ணெய் நிலையம் ஒன்றில் இதர வாகன மூட்டைகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் கும்பல் ஒன்று துரித மீயை சமைக்கும் 50 வினாடி காணொலி ஒன்று எக்ஸ் சமூக ஊடகத்தில் வைரலானது. முதலீட்டாளர்களிடம் 20 மில்லியன் ரிங்கிட் மோசடி, டத்தோஸ்ரீக்கு போலீஸ் வலைவீச்சு. பசுமை தொழில்நுட்பம், பயோடீசல், நானோ தொழில்நுட்பம் மற்றும் கட்டுமானம் போன்ற திட்டங்களில் முதலீட்டாளர்களை 20 பில்லியன் ரிங்கிட் மோசடி செய்ததன் தொடர்பில் டத்தோஸ்ரீ பிரமுகர் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். தலைமறைவான அந்த முக்கிய சந்தேக பேர் வழி மீதான விசாரணை அறிக்கை முழுமை அடைந்து விட்டதால் அவரை தற்போது தேடப்படுவதாக பெட்டலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஷஹருல் நிசாம் ஜாஃபர் தெரிவித்தார். அந்த சந்தேக நபர் குறித்த தகவல்கள் நடவடிக்கை குழுவிடம் வழங்கிவிட்டதால் அவரை தேடி கைது செய்யும்படி படைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் பெண் விரிவுரையாளர் ஒருவர் சம்பந்தப்பட்டிருப்பதால் டத்தோஸ்ரீ பிரமுகர் கைது செய்யப்பட்ட பின்னரே அவரது நிலைமை குறித்து தெரிய வரும். முக்கிய சந்தேக பேர் வழி கைது செய்யப்பட்ட பின்னர் விசாரணை அறிக்கை அரசாங்க துணை வழக்கறிஞரான டிபிபி அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என ஷஹருல் நிசாம் கூறினார். இப்போவில் குடிநுழைவுத்துறை சோதனையில் இருந்து தப்பும் முயற்சியில் கட்டில் அடியில் மறைந்திருந்த வெளிநாட்டு பெண் உட்பட 23 பேர் கைது. பேராக் ஈப்போ லவங்கான் பெட்டானாவில் உள்ள பனோரமா அடுக்குமாடி குடியிருப்பில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் இருந்து தப்ப கட்டில் அடியில் மறைந்திருந்த இந்தோனேஷிய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். நேற்றிரவு மணி 11:50 முதல் பின்னரவு மணி 2:30 வரை அந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சம்பந்தப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கும் 53 வீடுகளில் வசிக்கும் 68 வெளிநாட்டவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக பேரா மாநில குடிநுழைவுத்துறை இயக்குனர் மியோர் ஹெஸ்புல்லா மியோர் அப்துல் மாலிக் தெரிவித்தார். அதில் பல்வேறு குடிநுழைவு குற்றங்கள் தொடர்பில் அப்பெண் உட்பட 23 பேர் கைது செய்யப்பட்டனர்.
அவர்கள் அனைவரும் 2 வயதுக்கும் 50 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் ஆவர். அதில் இருவர் அனுமதிக்கப்பட்டதை காட்டிலும் நீண்ட காலம் தங்கியுள்ள வேளை இதர 20 பேரிடம் முறையான ஆவணம் எதுவும் இல்லை என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதனால் வெளிநாட்டவர்களுக்கு வீட்டை வாடகைக்கு விடுவதற்கு முன் அவர்களின் ஆவணங்களை சரிபார்க்குமாறு வீட்டு உரிமையாளர்களை ஹெஸ்புல்லா கேட்டுக்கொண்டார். 80 ரிங்கெட் செலுத்தினால் 1 மணி நேரத்திற்கு கராவோகே சேவை. ஜொஹோரிலும் பஹாங்கிலும் 26 வெளிநாட்டு பெண்கள் கைது. 1 மணி நேரம் கராவோகே சேவை வழங்க 80 ரிங்கெட் கட்டணமாக விதிக்கப்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பஹாங், கோலாரம்பின் மற்றும் ஜொஹூர், என்டாவ் ஆகிய இடங்களில் உள்ள 2 கேளிக்கை மையங்களில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனை நடவடிக்கையில் இது தெரிய வந்துள்ளது. புக்கிட் அமானின் சூதாட்டம் ஒழுங்கீன மற்றும் குண்டர் கும்பல் துணைத்தொழிப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட இந்த சோதனையின் வாயிலாக மொத்தம் 35 பேர் கைது செய்யப்பட்ட வேளை அதில் 26 பேர் அந்நிய நாட்டு தொழிலாளர்கள் என புக்கிட் அமான் தலைமை இயக்குனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது ஃபராக் யஷாக் தெரிவித்தார். அவர்கள் அனைவரும் 19 வயதுக்கும் 55 வயதிற்கும் இடைப்பட்டவர்கள். அவர்களில் 23 பேர் வியட்நாமையும், 2 லாவோஸையும், 1 தாய்லாந்தையும் சேர்ந்தவராவர். அவர்கள் கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் மம்மி என அழைக்கப்படும் 2 வியட்நாமிய பெண்களும் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அனைவரும் கைது செய்யப்படும் போது போதைப் பொருள் உட்கொண்டிருந்ததும் தெரிய வந்துள்ளது. கராவோகேயின் போது வாடிக்கையாளர்களுடன் இருக்க அவர்கள் 1 மணி நேரத்திற்கு 80 ரிங்கெட் கார்டு கட்டணமாக விதித்து வந்தது தெரிய வந்துள்ளது. ஐரோப்பா வானில் ரம்மியமாக காட்சியளித்த வால் நட்சத்திரம், மக்கள் ஆச்சரியம். மணிக்கு 2735 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்த வால் நட்சத்திரம் ஒன்று இரவு வானை ஒளிரச் செய்த காட்சிகள் அடங்கிய காணொலி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அரிய காட்சியை ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் மக்கள் தெளிவாக கண்டுகளித்ததாக கூறப்படுகிறது. முதலில் அதனை பெரிய நெருப்பு பந்து ஒன்று அதிவேகமாக நகர்ந்து வருவதாக எண்ணி அவர்கள் அச்சம் கொண்ட போதும், பின்னர் இருள் சூழ்ந்த இரவு வானை ஒளிர செய்து சென்ற அதனை கண்டு ஆச்சரியமடைந்ததாக கூறியுள்ளனர். காண கிடைக்காத அந்த அரிய காட்சிகள் அடங்கிய காணொலி போர்ச்சுகலில் கார் ஒன்றின் டேஷ் கேமராவை பயன்படுத்தி ஒளிப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த காணொலியில் திகைப்பூட்டும் வகையில் வானத்திலிருந்து நீண்ட வால் கொண்ட நீல தீப்பந்தம் ஒன்று நிலத்தில் விழுவதை போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. சில வினாடிகளில் அந்த தீப்பந்து வெடித்து வானமே நீல நிறமாக மாறுகிறது. எனினும் அது விண்கல் அல்ல, ஒரு வால் நட்சத்திரம் என்பதை பின்னர் ESA எனும் ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் உறுதிப்படுத்தியது. அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் வெடித்து சிதறிய அந்த வால் நட்சத்திரம் பின்னர் ஸ்பெயின், போர்ச்சுகல் ஆகிய நாடுகளின் வான் பகுதியை கடந்து சென்றதாக கூறப்படுகிறது.